செக்ஸை பலவந்தமாக கட்டுப்படுத்தும் போது அது வக்கிரமானதாக உருவம் எடுக்கும் என்று ஓஷோ சொல்வதை அடிக்கடி கேட்டிருக்கிறோம். எந்த ஒரு ஆசையையும் பழக்கத்தையும் வலுக்கட்டாயமாக அடக்கி வைக்கும்போது அது வெவ்வேறு உருவங்களில் வெளிப்படும் என்று ஓஷோ சொல்வது வழக்கமான ஒன்றுதான். இந்த வீடியோல அவருடைய நண்பர் ஒருவர் 24 மணி நேரமும் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்னவாக இருக்கும் என்று ஓஷோவிடம் கேட்கிறார். ஒருவேளை இதற்கும் கட்டுப்படுத்தப்பட்ட செக்ஸிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ரெனன்சியேஷன் என்பது பலவந்தமாக ஒரு பழக்கத்தை அல்லது ஒரு பொருளை வேண்டாம் என்று விட்டொழிப்பது. ரெனன்சியேஷன் என்பது பலவந்தமாக துறக்கிறோம் என்று சிம்பிளாக அர்த்தம் சொல்லலாம். எப்போதெல்லாம் வலுக்கட்டாயமாக வேண்டாம் என்று ஒன்றை விட்டு விடுகிறோமோ அப்போது எதுவுமே நம்மை விட்டு உண்மையில் விலகி போவதில்லை. அது இன்னும் ஆழமாக நம் அடிமனதிற்குள் சென்று விடுகிறதே தவிர வேறொன்றும் அங்கே நடப்பதில்லை. இப்போது அது முன்பை விட பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அது இப்போது வேறு வழிகளில் வேறு உடைகள் அணிந்து வேறு முகத்திரை அணிந்து வெளியில் வர முயற்சிக்கும். அதை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போகலாம். இப்போது அது முன்பை விட பலம் வாய்ந்ததாக இருக்க போகிறது, முன்பை விட உறுதியாக இருக்க போகிறது. அதை வலுக்கட்டாயமாக அடிமனதிற்குள் ஒதுக்கி தள்ளுவதன் மூலம் நாம் தான் அதற்கு அந்த பலத்தை கொடுத்து விட்டோம். When you force something, you are giving force to it. அதை பலசாலியாக மாற்றிவிடுகிறோம், நமக்குள் ஒளிந்திருக்கும் எதிரியாக்கி விடுகிறோம். ரெனன்சியேஷன் இஸ் ரிப்ரெஷன். ரிப்ரெஷன் தான் சரியான சைக்காலஜிக்கல் வார்த்தை. How can you renounce sex except by repressing? வலுக்கட்டாயமாக அடக்குவதை தவிர செக்ஸை எப்படி துறப்பது? அப்படி வலுக்கட்டாயமாக அடக்கப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட செக்ஸ் வக்கிரமானதாக மாறுகிறது. Repressed sex becomes perverted. செக்ஸ் வக்கிரமானதாக மாறும்போது அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். காரணம், அது இயற்கைக்கு மாறான உருவத்தில் வருகிறது. எனவே முதலில் அதை செக்ஸ் தானா என்று அடையாளம் கண்டுகொள்வதே மிகவும் கடினம். உதாரணமாக, பணத்தின் மீது பேராசை கொண்ட மனிதன் ஒருவன் இருக்கிறான். சப்ரஸ் செய்யப்பட்ட செக்ஸிற்கும் அல்லது பலவந்தமாக அடக்கப்பட்ட செக்ஸிற்கும் இந்த பேராசைக்கும் அல்லது இந்த கிரீடினஸிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறது என்பதை உங்களால் யோசித்து பார்க்க முடிகிறதா? நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இதை சிக்மண்ட் ஃப்ராய்டால் புரிந்து கொள்ள முடியும். சராசரி மனிதனால் இந்த பேராசையையும் செக்ஸையும் தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது. ஹவ்? பணமும் செக்ஸும் நிச்சயமாக ஒன்றை விட்டு இன்னொன்று தூரமாக இருப்பதாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அது உண்மை அல்ல. செக்ஸை நாம் கட்டுப்படுத்தும் போது அது ஆம்பிஷனாக, லட்சியமாக உருவெடுக்கிறது அல்லது அரசியலாக உருவம் எடுக்கலாம். ஒரு அரசியல்வாதி செக்ஸை முழுவதுமாக மறந்து போகலாம். காரணம், அவருடைய செக்ஷுவாலிட்டி முழுவதும், செக்ஸ் எனர்ஜி முழுவதும் அவருடைய அரசியல் லட்சியங்களுக்காக மாற்றப்பட்டுவிடும். அவருக்கு செக்ஸில் கிடைக்கும் அதே இன்பம் அரசியலில் மேலே உயர செல்ல செல்ல கிடைக்கிறது. எவ்வளவு மேலே செல்கிறாரோ அவ்வளவு செக்ஷுவல் பிளஷரை அவர் உணர்கிறார். அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நான் ஒரு பணக்கார நண்பரோடு வசித்து வந்தேன். அவர் ஒரு பிரம்மச்சாரி. பெண்கள் மேல் அவருக்கு எந்த நாட்டமும் இல்லை. அவருக்கு இருந்த ஒரே ஆர்வம் பணம்தான். இரவும் பகலும் பணத்திற்காக உழைத்தார். நான் அவரோடு தங்கி இருந்ததால் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய கருத்துக்களில் அவருக்கு ஆர்வம் வந்தது. அவருக்கு பெரிய வீடு ஒன்று இருந்தது. அதில் தனியாக வசித்து வந்தார். பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். இவர் மட்டும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வேலைக்காரர்களோடு வாழ்ந்து வந்தார். எனக்கு அவருடைய வீடு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அங்கே எந்த தொந்தரவும் இருக்காது, அமைதியாக இருக்கும். குழந்தை குட்டிகள், முதியவர்கள் என்று யாரும் கிடையாது. பெண்டாட்டி இல்லாததால் சண்டை சச்சரவு கிடையாது. இட் வாஸ் ரியலி குவைட். வேலைக்காரர்கள் இரவு அவருடைய வீட்டிற்கு சென்று விடுவார்கள்.
அவ்வளவு பெரிய வீட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தனியாக தங்கியிருந்தோம். தினமும் இரவு வீட்டிற்கு வந்ததும் அறையை மூடிவிட்டு பணத்தை எண்ண தொடங்கி விடுவார். எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம் என்பதை பார்க்க ஆரம்பித்து விடுவார். இரவு தூங்கச் செல்வதற்கு முன்னால் பொருளாதார ரீதியாக அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வார். அதற்கு பிறகுதான் தூக்கம். சில நேரங்களில் 2 மணி 3 மணி ஆகும். நான் காலை 3 மணிக்கு கண் விழிக்கும் போது அவர் தூங்கச் செல்வார். நான் காலை நடைப்பயிற்சிக்கு செல்வேன். நான் ஒரு முறை அவரிடம், இவ்வளவு பணத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதை பற்றி எப்போதாவது யோசித்து பார்த்தது உண்டா? நீங்கள் தாராளமாக செலவழிப்பவரும் கிடையாது, சரியான கருமி, உங்களுக்கு பிள்ளை குட்டிகளும் கிடையாது. யாருக்கு இதை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவை இருப்பவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்வது கிடையாது, நண்பர்களுக்கும் கொடுப்பதில்லை. ஒரு பைசா உங்களை விட்டு போக விடாமல் பார்த்துக் கொள்கிறீர்கள். என்னதான் செய்ய போகிறீர்கள்? சாகும்போது கொண்டு போக போகிறீர்களா என்று கேட்டேன். பணத்தின் பர்பஸ் தான் என்ன? காரணம், பணத்தை பயன்படுத்தாவிட்டால் பணத்திற்கு அர்த்தமே இல்லை. இட்ஸ் all meaning is in its use. பணத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். இந்த மனிதரும் இப்போது ஏழைதான். பணம் பத்திரமாக பெட்டியில் இருக்கிறது. ஆனால் இவர் ஏழையாகத்தான் இருந்தார். மேலும் நான் அவரிடம், பணத்தை சம்பாதித்துக் கொண்டே போவதில் எந்த அர்த்தமும் இருப்பதாக தெரியவில்லை. உங்களிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது. நீங்கள் 200 வருடங்கள் வாழ்ந்தால் கூட இந்த பணம் போதுமானது. அதுவும் உங்களை போல் கருமித்தனமாக வாழ்ந்தால் 200 என்ன 2000 வருடங்களுக்கு கூட இந்த பணம் போதுமானதாக இருக்கும். எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? உங்களுக்கு இப்போது எதற்குமே நேரமில்லை. உங்களால் சரியாக தூங்க முடியவில்லை. இந்த வியாதி எப்படி வந்தது என்று யோசித்து பார்த்தீர்களா என்றேன். அவர் அதற்கு, நீங்கள் சொல்வது சரிதான், நான் யோசித்து பார்த்ததே இல்லை. என்னிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறது. நிச்சயமாக நான் 2000 வருடங்கள் இருக்கப் போவதில்லை. 70-80 வருடங்கள் இருந்தாலே பெரிய விஷயம். This makes sense. ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். நான் அதற்கு, காரணம் மிகவும் சிம்பிள் தான். நீங்கள் பெண்களை உங்கள் வாழ்க்கை முழுவதும் தவிர்த்து கொண்டே வந்திருக்கிறீர்கள், அதுதான் காரணம் என்று பதில் சொன்னேன். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டார் அவர். நான் அதற்கு, அதை பற்றி பிறகு பேசுவோம். முதலில் பெண்களை எதற்காக தவிர்க்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்றேன். அதற்கு காரணமும் சிம்பிள் தான். அவருடைய பாட்டி அவருடைய தாத்தாவை தொடர்ச்சியாக கொடுமைப்படுத்தி வந்ததை இவர் பார்த்திருக்கிறார். இவருடைய அப்பாவிற்கும் அதே நிலைமைதான். சித்தப்பா பெரியப்பாக்கள் பட்ட கொடுமையையும் இவர் பார்த்திருக்கிறார். எல்லோருமே பரிதாபகரமான நிலையில் இருந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் பெண்கள் தான் என்று இவர் நினைத்திருக்கிறார், நம்பியிருக்கிறார். குழந்தை பருவத்தில் இருந்தே பெண்களை வெறுப்பவராக இருந்திருக்கிறார். பிறகு ஒரு காலகட்டத்தில் ஜைன துறவிகளின் நட்பு கிடைத்திருக்கிறது. காரணம், இவருடைய அப்பா ஒரு பக்திமான். மனைவியால் துன்புறுத்தப்படுகிற மனிதர்கள் ஆன்மீகத்தில் மூழ்கி விடுகிறார்கள். ஆன்மீகத்தை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதில்லை. சமண மதத்தில் செக்ஸை தான் முதலில் விட்டுவிட வேண்டும். காரணம், செக்ஸை ரினவுன்ஸ் செய்யும் போது கூடவே பல விஷயங்கள் துறக்கப்பட்டு விடுகின்றன. தனித்தனியாக எதுவும் செய்ய தேவையில்லை. செக்ஸ் தான் முக்கிய பிரச்சனை போல் தெரிகிறது. தன்னுடைய தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, அப்பா, பக்கத்து வீட்டுக்காரர்கள் நிலைமையை பார்த்த பிறகு, அதை தொடர்ந்து சமண துறவிகளின் போதனைகளை கேட்ட பிறகு, இந்த தீராத தலைவலியோடு நாம் ஒருபோதும் இன்வால்வ் ஆகக்கூடாது என்பது மனதளவில் உறுதியாகிவிட்டது. நான் அவரிடம், அங்கிருந்துதான் பணத்தின் மீது உள்ள உங்கள் ஆர்வம் வருகிறது. The energy needs some object, some infatuation. உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம், ஆனாலும் நான் இதை சொல்லியே ஆக வேண்டும். அதாவது, நான் நீங்கள் பணம் எண்ணுவதை பார்த்திருக்கிறேன். நீங்கள் பணத்தை தொடும் விதம் உங்கள் காதலியை தொடுவது போல் இருக்கிறது என்றேன். என்னை அதிர்ச்சியாக பார்த்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, ஒருவேளை நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். எனக்கு பணத்தை தொடுவதில் அளவற்ற இன்பம். I really enjoy touching the notes. அதனால்தான் திரும்ப திரும்ப பணத்தை எண்ணுகிறேன்.
ஏற்கனவே எண்ணி பார்த்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இரவில் எண்ணுகிறேன். பணத்தை தொடுவது ஒருவித வினோதமான திருப்தியை எனக்கு தருகிறது. அது அடுத்தவர்களின் பணமாக இருந்தால் கூட என்றார். ஃபார் எக்ஸாம்பிள், சில நேரங்களில் என்னுடைய அறைக்கு வருவார். அங்கே மேஜை மீது பணம் இருந்தால், காரணம் நான் மேஜை மீதுதான் பணத்தை வைப்பேன். முதல் வேளையாக அந்த பணத்தை எண்ண ஆரம்பிப்பார். நான் உடனே அவரிடம், இது முட்டாள்தனம், இது என்னுடைய பணம், உங்கள் பணம் அல்ல, எதற்காக எண்ணி பார்க்கிறீர்கள் என்பேன். அவர் அதற்கு, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், யார் பணம் என்பது அவ்வளவு முக்கியமல்ல என்பார். Can you see the point? ஒருவர் இன்னொரு மனிதருடைய மனைவி மீது ஆர்வமாக இருக்கிறார் என்றால் அவர் அந்த பெண் யாருடைய மனைவி என்பதை பற்றி யோசித்து பார்ப்பார் என்றா நினைக்கிறீர்கள்? அவள் யார் மனைவியாக இருந்தால் என்ன, அவள் அழகாக இருக்கிறாள், that's all, எனக்கு பிடித்திருக்கிறது என்றுதான் நினைப்பார். நான் பணத்திற்கு எதிரானவன் அல்ல, அதன் மேல் உள்ள இன்ஃபேச்சுவேஷனுக்கு தான் எதிரானவன். பணத்தின் மேல் கண்மூடித்தனமான மோகம் வைத்திருக்கும் நபரால் பணத்தை பயன்படுத்த முடியாது. அவர் அதன் பலனை அழிக்கவே செய்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் பணத்திற்கு இன்னொரு பெயர் கரன்சி. தட் இஸ் சிக்னிஃபிகண்ட். பணம் கரண்ட் மாதிரி நதி போல வேகமாக ஓட வேண்டும். எவ்வளவு வேகமாக ஓடுகிறதோ அவ்வளவு செழிப்பானதாக இருக்கும் அந்த சமூகம். கருமி உண்மையில் பணத்திற்கு எதிரானவன். அவன் உண்மையில் பணத்தின் பயனை அளிக்கிறான். நான் மேலும் அவரிடம், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், பெண்கள் மேல் ஆர்வம் காட்டுங்கள் என்றேன். அவர் என்ன என்பது போல் பார்த்தார். நான் ஜஸ்ட் ட்ரை, முயற்சி செய்து பாருங்கள், என்னால் ஒரு சில பெண்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும் என்றேன். எனக்கு கல்லூரி பெண் பேராசிரியர்கள் சில நண்பர்கள் இருந்தார்கள். என்னிடம் தியானம் கற்பதற்காக வருவார்கள். நான் அவரிடம், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு யாரை பிடித்திருக்கிறது என்று ஒரு சைகை மட்டும் காட்டுங்கள், நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், உங்களை எந்த பெண்ணிற்கும் பிடிக்கும் என்றேன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நான், காரணம் உங்கள் பணம்தான். அந்த பெண்ணிற்கு உங்களை பிடிக்கப் போவதில்லை, ஆனால் உங்கள் பணத்தை பிடிக்கும். ஒரு பெண்ணை உங்களுக்கு பிடித்துவிட்டால் நீங்கள் பணத்தை செலவழிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அப்போது யூ வில் ரிலாக்ஸ். வக்கிரம் அடைந்திருந்த உங்கள் எனர்ஜி இப்போது இயற்கையான வழியில் நகரத் தொடங்கும். பெண்ணை தவிர உங்கள் பணத்தை காலி செய்ய வேறு சிறப்பான வழி இல்லை. நீங்கள் 2000 ஆண்டுகள் வாழ வேண்டிய அவசியமில்லை. பெண்ணின் மேல் ஆர்வம் காட்டத் தொடங்கியவுடன் பணத்திற்கு மேல் உள்ள உங்கள் மோகம் குறைந்து இயல்பான நிலைக்கு வந்துவிடும் என்று சொன்னேன். அதற்கு அவர், நான் யோசித்து பார்க்கிறேன் என்றார். நான் அவரிடம், யோசியுங்கள், ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு வயது 45, 60 ஆனால் என்னால் கூட உங்களுக்கு எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது. எனவே 15 வருடங்களை வீணடிக்காமல் இன்றைக்கே முடிவெடுங்கள். காலை நாம் சந்திக்கும் போது உங்கள் முடிவை சொல்லுங்கள் என்றேன். அவரால் அன்று இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தார். மெதுவாக அவருக்கு தெளிவு ஏற்பட்டது. ஆமாம், டீப் டவுன் பெண்களை தவிர்த்து வந்ததால் பணத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். காரணம், அதற்கு இடமோ நேரமோ கொடுத்தால் தானே பெண் வாழ்க்கையில் நுழைவாள். நான் ஏன் பணத்தின் மீது இவ்வளவு மோகம் வைத்திருந்தேன் என்பது இப்போது புரிகிறது. It is a substitute for women. எனவே இந்த பணத்தின் மேல் உள்ள பேராசை, அதிகாரத்தின் மேல் உள்ள பேராசை, புகழ் மீது உள்ள பேராசை, இவை எல்லாமே செக்ஸின் வெவ்வேறு உருவங்கள். மறுநாள் என்னுடைய நண்பர் என்னிடம் வந்து, நான் தயார், நீங்கள் சொல்வது ஒருவேளை சரியாக இருக்கலாம், பணத்தின் மேல் உள்ள மோகம் எனக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது. இரவு முழுவதும் யோசித்து பார்த்தேன். நான் குப்பைகளை சேகரிக்கிறேனோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது என்றார். நான் அவரிடம், முயற்சி செய்து பாருங்கள், அதனால் ஒன்றும் தீமை வரப்போவதில்லை. எனக்கு தெரிந்த பெண்கள் யாரும் ஏழை கிடையாது. நான் ஒரு பெண்ணை உங்களுக்கு நண்பராக அறிமுகப்படுத்துகிறேன். அது உங்களுக்கு பெண்ணோடு பழகுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் என்றேன். நான் அறிமுகப்படுத்திய பெண்ணையே 6 மாதங்களுக்குள் திருமணம் செய்து கொண்டார். And I finished his career. அவர் இந்த ஊரிலேயே பணக்கார மனிதராக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர். இப்போது அவருடைய மனைவி பணத்தை செலவு செய்கிறார்.
நண்பர் என்னை தினமும் சந்திப்பார். சந்திக்கும் போதெல்லாம் என்னை பிரச்சனைக்குள் தள்ளிவிட்டு விட்டீர்கள். மனைவியின் டிமாண்டிற்கு ஒரு முடிவே கிடையாதா? பணத்தின் மேல் இருந்த ஆர்வம் போய்விட்டது. அது வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவள் செலவு செய்து கொண்டே இருக்கிறாள். நீங்கள் சொன்னது சரிதான் என்றார். நான் அவரிடம், இப்போது பணத்தை துறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்பு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்படியே நீங்கள் துறந்திருந்தாலும் அது இயற்கையான முறையில் நடந்திருக்காது. பலவந்தமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி கட்டுப்படுத்தப்படும் போது அது வேறு உருவம் எடுத்திருக்கும். நீங்கள் ஒருவேளை அரசியலுக்குள் நுழைந்திருக்கலாம். அதுவும் இதே பிரச்சனையை தான் கொடுத்திருக்கும். பட் நவ் யூ ஆர் இன் நேச்சுரல் கிரவுண்ட் என்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.